ஓம் சாந்தி. டிசம்பர் 21, 2023. காலை முரளி பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, இங்கு ஷிவ் பாபாவை தவிர வேறெதுவும் உங்களுக்கு சொந்தமானதல்ல. ஆகவே ஷரீர உணர்விற்கும் அப்பால் செல்லுங்கள். ஒரு யாசிப்பவரை போன்று எதுவுமே இல்லாதவர் ஆகுங்கள். யாசிப்பவரான நீங்களே இளவரசர்கள் ஆகுபவர்கள் ஆவீர்கள். கேள்வி: உங்களிடம் நாடகத்தின் மிக சரியான ஞானம் இருக்கும் பொழுது எவ்வாறான எண்ணங்களை கொண்டிருப்பதை நிறுத்துவீர்கள்? பதில்: ஏன் இந்த நோய் ஏற்பட்டது? நான் அதை செய்யாதிருந்திருந்தால் இது நடைபெற்றிருக்காது. ஏன் இந்த தடை ஏற்பட்டுள்ளது? ஏன் இந்த பந்தனம் ஏற்பட்டுள்ளது? இந்த நாடகத்தை பற்றிய மிக சரியான ஞானம் இருக்கும் பொழுது எந்த எண்ணங்கள் அனைத்தும் முடிவடைந்துவிடும். ஏனெனில் நாடகத்தின்படி என்ன நடக்க வேண்டுமோ அது நடைபெறவே வேண்டும். ஒரு கல்பத்தின் முன்னரும் அது நடந்தது. இவை பழைய ஷரீரங்கள். ஆகவே அதில் பல ஒட்டுக்கள் இருக்கும். இதனாலேயே தேவையற்ற எண்ணங்கள் எதுவும் இருக்கக்கூடாது. பாடல்: நாங்கள் அந்த பாதையை பின்பற்ற வேண்டும். அதில் நாங்கள் விழக்கூடும், ஆனால் மீண்டும் எழுந்து நிற்போம். ஆகவே நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஓம் சாந்தி. நீங்கள் அந்த பாதையை பின்பற்ற வேண்டும். எந்த பாதையை? உங்களுக்கு பாதையை காட்டுபவர் யார்? யாருடைய ஆலோசனையை நீங்கள் பின்பற்றுகின்றீர்கள் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். அதனை ஆலோசனை என்றோ அல்லது பாதை என்றோ அல்லது ஸ்ரீமத் என்றோ அழைத்தாலும் அனைத்தும் ஒன்றே ஆகும். நீங்கள் இப்பொழுது ஸ்ரீமத்தை பின்பற்ற வேண்டும். ஆனால் யாருடைய ஸ்ரீமத்தை பின்பற்ற வேண்டும்? ஸ்ரீமத் பகவத்கீதை என்று எழுதப்பட்டுள்ளது. ஆகவே எங்களின் புத்தியின் யோகம் நிச்சயமாக ஸ்ரீமத்தை நோக்கி ஈர்க்கப்பட வேண்டும். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் யாருடைய நினைவில் அமர்ந்திருக்கின்றீர்கள்? ஸ்ரீ கிருஷ்ணர் என்று நீங்கள் கூறினால் அப்பொழுது அவரை நீங்கள் அங்கு நினைவு செய்ய வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் ஸ்ரீ கிருஷ்ணரை நினைவு செய்கின்றீர்களா இல்லையா? நீங்கள் அவரை அவரின் ஆஸ்தியின் ரூபத்தில் நினைவு செய்கின்றீர்களா? நீங்கள் இளவரசர்கள் ஆகப் போகின்றீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பிறப்பு எடுக்கும் கணத்திலேயே நீங்கள் லக்ஷ்மி அல்லது நாராயணன் ஆகின்றீர்கள் என்றில்லை. சிவ் பாபா ஸ்ரீமத்தை கொடுக்கின்றார் என்பதால் நாங்கள் நிச்சயமாக அவரை நினைவு செய்கின்றோம். கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணர் பேசுகின்றார் என்று கூறுபவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரை நினைவு செய்வார்கள். ஸ்ரீ கிருஷ்ணரை நினைவு செய்வதனால் அவர் எங்கு நினைவு செய்யப்பட வேண்டும்? அவர் சொர்க்கத்தில் நினைவு செய்யப்படுகின்றார். ஆகவே மன் மனாபவ் என்ற வார்த்தையை ஸ்ரீ கிருஷ்ணருக்கு உபயோகிக்க முடியாது. மத்யாஜி பவ், அதாவது மத்தியிலேயே இருப்பவரை பாருங்கள், அதாவது விஷ்ணு என்றே அவரால் கூற முடியும். அவர் சொர்க்கத்தில் இருப்பதால் என்னை நினைவு செய்யுங்கள் என்று அவரால் கூற முடியாது. உலகத்தவருக்கு இந்த விஷயங்கள் பற்றி தெரியாது. தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, அந்த சமய நூல்கள் அனைத்தும் பக்தி மார்க்கத்திற்கு உரியவை. கீதை அனைத்து சமய நூல்களுடனும் சேர்க்கப்பட்டுள்ளது. நிச்சயமாக கீதையே பாரதத்தின் சமய நூலாகும். உண்மையில் அது அனைவரினதும் சமய நூலாகும். கீதையே அனைத்து சமய நூல்களினதும் ரத்தினமாகிய அதி உயர்வான சமய நூல் என கூறப்படுகிறது. அது அனைத்திலும் அதி மேலானது என்று அர்த்தமாகும். சிவ் பாபாவே அனைவரிலும் அதி மேன்மையானவர். அவரே அனைவரிலும் அதி மேன்மையானவராகிய ஸ்ரீ ஸ்ரீ ஆவார். ஸ்ரீ கிருஷ்ணரை ஸ்ரீ ஸ்ரீ என்று அழைக்க முடியாது. ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணர் என்றோ அல்லது ஸ்ரீ
ஸ்ரீ ஸ்ரீ ராமர் என்று கூற முடியாது. அவர்களை ஸ்ரீ என்று மாத்திரமே அழைக்க முடியும். அனைவரிலும் மேன்மையானவர் வந்து மீண்டும் ஒரு முறை உங்களை மேன்மையானவர்கள் ஆக்குகின்றார். கடவுளே அனைவரிலும் மேன்மையானவர். ஸ்ரீ ஸ்ரீ என்றால் அனைவரிலும் மேன்மையானவர் என்று அர்த்தமாகும். மேன்மையானவர்களின் பெயர்கள் பிரபல்யமானவையாகும். தேவர்களே நிச்சயமாக மேன்மையானவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் இப்பொழுது இல்லை. இந்த நாட்களில் யார் மேன்மையானவர்கள் என்று கருதப்படுகிறார்கள்? இன்றைய தலைவர்கள் போன்றோருக்கு அதிக மரியாதை கொடுக்கப்படுகிறது. எவ்வாறாயினும் அவர்களை ஸ்ரீ என்று அழைக்க முடியாது. ஸ்ரீ என்ற வார்த்தையை மகாத்மாக்களுக்கும் பிரயோகிக்க முடியாது. நீங்கள் இப்பொழுது மேலான பரமாத்மாவிடமிருந்து ஞானத்தை பெறுகின்றீர்கள். பரமாத்மாவாகிய பரம தந்தையே அனைவரிலும் உயர்வானவராவார். அதன் பின்னர் அவரின் படைப்புகள் உள்ளனர். அந்த படைப்புகளுள்ளும் பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் ஆகியோரே அனைவரிலும் உயர்ந்தவர்கள். இங்கும் அந்தஸ்து வரிசை கிரமமானது. ஜனாதிபதியே அனைவரிலும் உயர்ந்தவர். அதன் பின்னர் பிரதம மந்திரி, மத்திய அமைச்சர்கள் என்று இருப்பார்கள். தந்தை இங்கு அமர்ந்திருந்து உலகின் ஆரம்பம், மத்தியமம், இறுதியின் ரகசியங்களை விளங்கப்படுத்துகின்றார். கடவுளே படைப்பவராவார். படைப்பவர் என்ற வார்த்தையை நீங்கள் உபயோகிக்கும் பொழுது எவ்வாறு உலகம் படைக்கப்பட்டது என்று மக்கள் கேட்கிறார்கள். ஆகவே திரிமூர்த்தி சிவனே படைப்பவர் என்று நீங்கள் நிச்சயமாக கூற வேண்டியிருக்கும். உண்மையில் படைப்பவர் என்ற வார்த்தையை பயன்படுத்துவதற்கு பதிலாக படைப்பை தூண்டுபவர் என்று கூறுவது நல்லது. அவர் பிரம்மாவின் மூலம் பிராமண குலத்தை ஸ்தாபனை செய்கின்றார். பிராமண குலத்தின் ஸ்தாபனையை தூண்டுகின்றார். பிரம்மா மூலம் எது ஸ்தாபிக்கப்படுகிறது? தேவ சமுதாயம். ஷிவ் பாபா கூறுகின்றார், நீங்கள் இப்பொழுது பிரம்மாவிற்கு சொந்தமான பிராமண சமுதாயத்தினர். மற்றொன்று அசுர சமுதாயமாகும். நீங்களே இறை சமுதாயத்தினர் ஆவீர்கள். பின்னர் தேவ சமுதாயத்தினர் ஆகுவீர்கள். தந்தை சகல வேதங்களினதும் சமய நூல்களினதும் சாராம்சத்தை பிரம்மாவின் மூலம் விளங்கப்படுத்துகின்றார். மக்கள் மிகவும் குழப்பமடைந்து தொடர்ந்தும் அதிக அளவு பிரயத்தனம் செய்கிறார்கள். அவர்கள் குடும்ப கட்டுப்பாடு இருக்க வேண்டுமென்று கூறுகிறார்கள். தந்தை கூறுகின்றார், நான் வந்து பாரதத்திற்கு இந்த சேவையை செய்கின்றேன். இங்கு மக்கள் தமோ பிரதானமாக உள்ளார்கள். அவர்கள் 10 முதல் 12 குழந்தைகளுக்கு பிறப்பு கொடுக்கிறார்கள். விருட்சம் நிச்சயம் வளர வேண்டும். இலைகள் தொடர்ந்து வெளிவரும். எவராலும் இதனை கட்டுப்படுத்த முடியாது. சத்யுகத்தில் கட்டுப்பாடு இருக்கிறது. ஒரு புதல்வனும் ஒரு புதல்வியும் மாத்திரமே, அவ்வளவுதான். குழந்தைகளாகிய நீங்கள் மாத்திரமே இந்த விஷயங்களை புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் மேலும் முன்னேறும் பொழுது இன்னும் பலர் வருவார்கள். அவர்கள் தொடர்ந்தும் புரிந்து கொள்வார்கள். அதீந்திரிய சுகத்தை பற்றி நீங்கள் அறிய விரும்பினால் கோப கோபியரை கேளுங்கள் என்று நினைவு கூறப்படுகிறது. இங்கு நேரடியாக பாபா கூறுவதை கேட்கும் பொழுது நீங்கள் சந்தோஷத்தை அனுபவம் செய்கிறீர்கள். பின்னர் நீங்கள் உங்கள் தொழில் போன்றவற்றில் ஈடுபடும் பொழுது நீங்கள் அந்த அளவு சந்தோஷத்தை அனுபவம் செய்வதில்லை. இங்கு நீங்கள் திரிகால தரிசிகள், அதாவது முக்காலத்தையும் அறிந்தவர்கள் ஆக்கப்படுகிறீர்கள். திரிகால் தரிசிகளே சுயதர்ஷன சக்கரத்தை சுழற்றுபவர்கள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். இன்ன மகாத்மா ஒரு திரிகால தரிசியாக இருந்தார் என்று மக்கள் கூறுகிறார்கள். ஸ்வர்க அதிபதிகளான ராதையும் கிருஷ்ணரும் சுயதர்ஷன சக்கரத்தை பற்றி அல்லது முக்காலத்தையும் பற்றிய ஞானத்தை கொண்டிருக்கவில்லை என்று நீங்கள் கூறுகிறீர்கள். அனைவராலும் நேசிக்கப்படுகின்ற கிருஷ்ணரே சத்யுகத்தின் முதல் இளவரசராவார். எவ்வாறாயினும் மக்கள் இதனை புரிந்து கொள்ளாததால்
நீங்கள் ஸ்ரீ கிருஷ்ணரை கடவுள் என்று ஏற்றுக்கொள்வதில்லை. ஆகவே நீங்கள் நாஸ்திகர்கள் என்று கூறுகிறார்கள். பின்னர் அவர்கள் தடைகளை உருவாக்குகிறார்கள். இந்த அனாதியான ஞான யாகத்தில் தடைகள் ஏற்படும். கன்னிகளும் அதாவது குமாரிகளும் அத்துடன் தாய்மார்களும் தடைகளை அனுபவம் செய்கிறார்கள். பந்தனங்களில் உள்ளவர்கள் அதிகளவு சகித்துக் கொள்ள வேண்டும். ஆகவே நாடகத்திற்கு ஏற்ப அது அவர்களுடைய பாகத்தில் உள்ளது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தடைகள் ஏற்படும் பொழுது நான் அதனை செய்யாதிருந்திருந்தால் அது ஒருபொழுதும் நடைபெற்றிருக்காது, நான் அதனை செய்திருக்காது விட்டால் எனக்கு காய்ச்சல் ஏற்பட்டிருக்காது என்பது போன்ற எண்ணங்களை கொண்டிருக்காதீர்கள். இப்பொழுது நீங்கள் இந்த விஷயங்களை கூற முடியாது. நாடகத்திற்கு ஏற்ப நீங்கள் அதனை செய்தீர்கள். நீங்கள் அதனை முன்னைய கல்பத்திலும் செய்தீர்கள். இதனாலேயே சில சிரமங்கள் உள்ளன. நிச்சயம் இந்த பழைய சரீரத்தில் ஒட்டுகள் போடப்பட வேண்டும். இறுதி வரை தொடர்ந்தும் திருத்த வேலைகள் இடம்பெறும். இதுவும் இந்த ஆத்மாவின் பழைய வீடாகும். இந்த ஆத்மா கூறுகின்றார், நானும் முதுமை அடைந்து விட்டேன், என்னில் பலம் இல்லை. பலம் இல்லாததால் ஒரு பலவீனமான நபர் துன்பத்தை அனுபவம் செய்கின்றார். பலவீனமானவர்களுக்கு மாயை அதிகளவு துன்பத்தை ஏற்படுத்துகின்றாள். பாரத மக்களாகிய எங்களை நிச்சயமாக மாயை மிக பலவீனமானவர்கள் ஆக்கினாள். நாங்கள் பலம் நிறைந்தவர்களாக இருந்தோம். பின்னர் மாயை எங்களை பலவீனமானவர்கள் ஆக்கினாள். இப்பொழுது நீங்கள் மாயையை வெல்வதற்கு முயற்சி செய்யும் பொழுது அவள் உங்கள் எதிரி ஆகின்றாள். பாரதமே அதிக துன்பத்தை பெறுகின்றது. பாரதம் அனைவருக்கும் கடனாளியாக உள்ளது. பாரதம் முற்றிலும் பழையதாகி உள்ளது. அது மிகவும் செல்வ செழிப்புடன் இருந்தது. ஆனால் அது இப்பொழுது ஒரு யாசிப்பவர் ஆகிவிட்டது. யாசிப்பவரிலிருந்து அது ஒரு இளவரசர் ஆக வேண்டும். பாபா கூறுகின்றார், உங்கள் ஷரீர உணர்விற்கு அப்பால் சென்று எதுவுமே இல்லாதவர்கள் ஆகுங்கள். இங்கு சிவ் பாபா ஒருவரை தவிர எதுவுமே வேறு எவருமே உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல. ஆகவே நீங்கள் முழுமையான யாசிப்பவர்கள் ஆக வேண்டும். உங்களுக்கு பல விவேகமான வழிமுறைகள் காட்டப்பட்டுள்ளன. ஜனகரின் உதாரணமும் உள்ளது. வீட்டில் உங்கள் குடும்பத்துடன் வாழும் பொழுதும் ஒரு தாமரை மலர் போன்று தூய்மையாக இருந்து ஸ்ரீமத்தையும் பின்பற்றுங்கள். நீங்கள் அனைத்தையும் அர்ப்பணிக்க வேண்டும். ஜனகர் அனைத்தையும் கொடுத்தார். அதன் பின்னர் அவருக்கு அவரின் சொந்த சொத்துக்களை பராமரித்துக் கொண்டு ஒரு நம்பிக்கை பொறுப்பாளராக வாழும்படி கூறப்பட்டது. ஹரிச்சந்திரனின் உதாரணமும் உள்ளது. தந்தை விளங்கப்படுத்துகின்றார், குழந்தைகளே, நீங்கள் உங்களுக்காக ஒரு விதையை விதைக்காது விட்டால் உங்கள் அந்தஸ்து குறைவடையும். தந்தையை பின்பற்றுங்கள். இந்த தாதா உங்கள் முன்னால் உள்ளார். அவர் சிவ் பாபாவையும் சிவ சக்திகளையும் முழுமையான நம்பிக்கை பொறுப்பாளர்கள் ஆக்கினார். எவ்வாறாயினும் சிவ் பாபா அமர்ந்திருந்து அனைத்தையும் பராமரிக்க மாட்டார். அவர் தன்னை தனக்கு அர்ப்பணிக்க மாட்டார். அவர் தன்னை தாய்மார்களுக்கே அர்ப்பணிக்க வேண்டும். தாய்மார்களே முன்னிலையில் வைக்கப்பட வேண்டியவர்கள். தந்தை வந்து மனிதர்களை தேவர்கள் ஆக்குவதற்காக தாய்மார்களுக்கு ஞான அமிர்த கலசத்தை கொடுக்கின்றார். இது லக்ஷ்மிக்கு கொடுக்கப்படவில்லை. இந்த நேரத்தில் அவர் ஜெகதம்பாள் ஆவார். சத்யுகத்தில் அவர் லக்ஷ்மி ஆகுவார். ஜெகதம்பாவை குறித்து மிக இனிமையான பாடல் ஒன்று உள்ளது. மக்கள் அவரை அதிகம் நம்புகின்றனர். அவர் எவ்வாறு பாக்கியத்தை அருள்பவராக உள்ளார். அவர் எங்கிருந்து தனது செல்வத்தை பெறுகின்றார்? அது பிரம்மாவிடமிருந்து பெறப்பட்டதா, கிருஷ்ணரிடமிருந்து பெறப்பட்டதா? இல்லை, ஞான கடலிடமிருந்தே செல்வம் பெறப்படுகிறது. இவை மிகவும் மறைமுகமான விஷயங்கள். கடவுளின் வாசகங்கள் அனைவருக்கும் உரியவை. கடவுள் அனைவருக்கும் உரியவர்.
சகல சமயத்தினருக்கும் அவர் கூறுகின்றார், என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். சிவனை வழிபடுபவர்கள் பலர் இருந்தாலும் அவர்களுக்கு எதுவும் தெரியாது. ஆகவே அது பக்தியாகும். இப்பொழுது உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பவர் யார்? அதி அன்பிற்கினிய தந்தையே ஆவார். ஸ்ரீ கிருஷ்ணரை இவ்வாறு அழைக்க முடியாது. அவர் சத்யுக இளவரசர் என்றே அழைக்கப்படுகின்றார். மக்கள் ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபட்டாலும் அவர் எவ்வாறு சத்யுக இளவரசர் ஆகினார் என்பதை பற்றி சிந்திப்பதில்லை. முன்னர் நாங்களும் அதனை அறிந்திருக்கவில்லை. நீங்கள் நிச்சயமாக மீண்டும் ஒரு முறை இளவரசர்களும் இளவரசிகளும் ஆகுவீர்கள் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது தெரியும். நீங்கள் வளர்ந்த பின்னர்தான் லக்ஷ்மி அல்லது நாராயணரை திருமணம் செய்வதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் ஆகுவீர்கள். இந்த ஞானம் எதிர்காலத்திற்கானதாகும். நீங்கள் இதற்கான பலனை 21 பிறவிகளுக்கு பெறுகின்றீர்கள். கிருஷ்ணர் ஆஸ்தியை கொடுக்கின்றார் என்று கூற முடியாது. தந்தையிடமிருந்தே ஆஸ்தி பெறப்படுகிறது. சிவ் பாபா ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். பிரம்மாவின் வாய் மூலம் ஆயிரக்கணக்கான பிராமணர்கள் பிறப்பெடுக்கிறார்கள். அவர்களே இந்த கற்பித்தல்களை பெறுபவர்கள். நீங்களே கல்பத்தின் சங்கம யுகத்தின் பிராமணர்கள் ஆவீர்கள். உலகிலுள்ள மற்றோர் கலியுகத்திற்கு உரியவர்கள். தாங்கள் இப்பொழுது கலியுகத்தில் இருப்பதாக அவர்கள் அனைவரும் கூறுகிறார்கள். நீங்கள் சங்கமயுகத்தில் இருப்பதாக நீங்கள் கூறுகின்றீர்கள். இந்த விஷயங்கள் வேறெங்கும் குறிப்பிடப்படவில்லை. இந்த புதிய விஷயங்களை உங்கள் இதயத்தில் வைத்திருங்கள். பிரதான விஷயம் தந்தையையும் ஆஸ்தியையும் நினைவு செய்வதாகும். நீங்கள் தூய்மையானவர்களாக இல்லாது விட்டால் உங்களால் ஒரு பொழுதும் யோகம் செய்ய இயலாதிருக்கும். நியதி இதனை கூறுகிறது. ஆகவே நீங்கள் ஓர் உயர்ந்த அந்தஸ்தையும் பெறமாட்டீர்கள். சிறிதளவு யோகம் செய்தாலும் நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்வீர்கள். தந்தை கூறுகின்றார், நீங்கள் தூய்மையானவர்கள் ஆகாது விட்டால் உங்களால் என்னிடம் வர இயலாதிருக்கும். நீங்கள் வீட்டில் இருந்தாலும் உங்களால் சொர்க்கத்திற்கு சென்று ஓர் உயர்ந்த அந்தஸ்தை பெற முடியும். ஆனால் அது நீங்கள் யோகத்தில் நிலைத்திருந்து தூய்மையாக இருந்தால் மாத்திரமே ஆகும். தூய்மை இல்லாத உங்களால் யோகம் செய்ய முடியாது. மாயை உங்களை யோகம் செய்ய அனுமதிக்க மாட்டாள். நேர்மையான இதயத்தை கொண்டவர்களை குறித்து பிரபு பூரிப்படைகின்றார். தொடர்ந்தும் விகாரத்தில் ஈடுபட்டு கொண்டு நான் சிவ் பாபாவை நினைவு செய்கின்றேன் என்று கூறுபவர்கள் தங்கள் சொந்த இதயத்தை மாத்திரமே மகிழ்ச்சியடைய செய்கிறார்கள். தூய்மையே பிரதான விஷயமாகும். குடும்ப கட்டுப்பாடு இருக்க வேண்டும் என்று மக்கள் கூறுகிறார்கள். இனிமேலும் குழந்தைகளுக்கு பிறப்பு கொடுக்காதீர்கள். இது தமோ பிரதான் உலகமாகும். பாபா இப்பொழுது குடும்ப கட்டுப்பாட்டை சாத்தியமாக்குகின்றார். நீங்கள் அனைவரும் குமார்களும் குமாரிகளும் ஆவீர்கள். ஆதலால் விகாரம் என்ற கேள்விக்கு இடமில்லை. இங்கு புதல்விகள் விகாரம் காரணமாக அதிகம் சகித்து கொள்ள வேண்டியுள்ளது. பாபா கூறுகின்றார், நீங்கள் பெரும் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். மதுபானம் அருந்துபவர்கள் எவராவது இங்கு இருக்கின்றார்களா? தந்தை குழந்தைகளாகி உங்களிடம் கேட்கின்றார். நீங்கள் பொய் கூறினால் தர்மராஜிடமிருந்து கடுமையான தண்டனை அனுபவம் செய்வீர்கள். கடவுளின் முன்னிலையில் நீங்கள் உண்மையையே பேச வேண்டும். நீங்கள் எப்பொழுதாவது மருந்தாக வேணும் மதுபானம் அருந்துவீர்களா? எவரும் தங்கள் கரங்களை உயர்த்தவில்லை. நீங்கள் நிச்சயமாக இங்கு உண்மையையே பேச வேண்டும். நீங்கள் ஒரு தவறு செய்தால் பாபாவிற்கு எழுத வேண்டும். பாபா, நான் இந்த தவற்றை செய்தேன். மாயை என்னை அறைந்து விட்டாள். இன்று கோபம் என்னும் தீய ஆவி வந்தது. நான் ஒருவரை அறைந்தேன் என்று பலர் பாபாவிற்கு எழுதுகிறார்கள். எவரையும் நீங்கள் அறையக்கூடாது என்பதே உங்களுக்கான வழிகாட்டல்களாகும். ஸ்ரீ கிருஷ்ணர் மரத்துடன் கட்டப்பட்டதாக காட்டப்பட்டுள்ளது.
இந்த விஷயங்கள் அனைத்தும் பொய்யானவையாகும். குழந்தைகளுக்கு அதிக அன்புடன் கற்பிக்க வேண்டும். அவர்களை அடிக்கக்கூடாது. ஒரு நேர உணவை நிறுத்துங்கள். அவர்களுக்கு இனிப்புகள் கொடுக்காதீர்கள். நீங்கள் இந்த விதமாக அவர்களை சீர்திருத்த முடியும். அவர்களை அடிப்பது கோபத்தின் அடையாளமாகும். நீங்கள் ஒரு மகாத்மாவின் மீது கோபப்படுவீர்கள். சிறு குழந்தைகள் மகாத்மாக்கள் போன்றவர்கள். ஆகவே நீங்கள் அவர்களை அடிக்கக்கூடாது. நீங்கள் அவர்களை அவதூறு செய்யவும் கூடாது. நீங்கள் ஒரு பாவத்தை செய்தீர்கள் என்ற எண்ணத்தை உருவாக்கக்கூடிய அத்தகைய செயல்கள் எதனையும் ஒருபொழுதும் செய்யக்கூடாது. நீங்கள் அவ்வாறு செய்தால் உடனே பாபாவிற்கு எழுத வேண்டும். பாபா, நான் இந்த தவற்றை செய்தேன், என்னை மன்னித்து விடுங்கள், நான் மீண்டும் அதனை செய்ய மாட்டேன் என்று கூறுகிறார்கள். பாபா மிகுந்த அன்புடன் கூறுகின்றார், அன்பிற்கினிய தகுதி வாய்ந்த குழந்தைகளே, அன்பான குழந்தைகளே, ஒரு பொழுதும் பொய் கூறாதீர்கள். ஒவ்வொரு அடியிலும் ஆலோசனை கேளுங்கள். இப்பொழுது உங்கள் பணம் பாரதத்தை சொர்க்கமாக மாற்றுவதற்கு பயன்படுத்தப்படுவதால் உங்கள் ஒவ்வொரு சதமும் வைரங்களின் பெறுமதி வாய்ந்தவையாகும். அவற்றை சந்நியாசி போன்றவர்களுக்கு தான தர்மம் செய்வதற்கு கொடுக்கின்றீர்கள் என்றில்லை. மக்கள் வைத்தியசாலைகள், கல்லூரிகள் போன்றவற்றை கட்டும் பொழுது எவற்றை பெறுகிறார்கள்? அவர்கள் ஒரு கல்லூரியை திறந்தால் பின்னர் அவர்களின் அடுத்த பிறவியில் அவர்கள் சிறந்த கல்வியை பெறுகிறார்கள். அவர்கள் ஒரு தர்மசாலையை கட்டினால் ஒரு மாளிகையை பெறுகிறார்கள். இங்கு நீங்கள் பிறவி பிறவியாக தந்தையிடமிருந்து எல்லையற்ற சந்தோஷத்தை பெறுகின்றீர்கள். நீங்கள் எல்லையற்ற ஆயுட்காலத்தை பெறுகின்றீர்கள். வேறு எந்த சமயத்தவர்களுக்கும் உங்களை போன்ற நீண்ட ஆயுட்காலம் இருக்காது. இங்கு குறுகிய ஆயுட்காலமே இருக்கிறது. ஆகவே நடந்து உலாவி திரியும் பொழுதும் எல்லையற்ற தந்தையை நினைவு செய்யுங்கள். நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள். ஏதாவது சிரமம் ஏற்பட்டால் அப்பொழுது கேளுங்கள். எவ்வாறாயினும் ஏழைகள் எவராவது பாபாவிடம் இவ்வாறு கூற முடியும் என்பது அதன் அர்த்தமல்ல. பாபா, நான் உங்களுக்கு உரியவன், நான் உங்களுடன் தங்கி இருப்பேன். அவ்வாறான ஏழைகள் பலர் உலகில் இருக்கின்றனர். அனைவரும் கூறுவார்கள், எங்களை மதுபனில் தங்குவதற்கு அனுமதியுங்கள். அவ்வாறாயின் 100,000 இங்கு கூடுவார்கள். அதுவும் நியதி அல்ல. நீங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்துடன் வாழ வேண்டும். நீங்கள் அவ்வாறு அங்கு தங்கியிருக்க முடியாது. வியாபாரத்தில் மக்கள் எப்பொழுதும் ஓரிரு பைசாக்களை கடவுளின் பெயரில் வேறாக வைப்பார்கள். பாபா கூறுகின்றார், அச்சா, நீங்கள் ஏழைகளானால் எதனையும் வேறாக வைக்காதீர்கள். ஞானத்தை புரிந்து கொண்டு மன் மனாபவ் ஆகுங்கள். உங்களுடைய மம்மா எதனை கொடுத்தார்? இருப்பினும் அவர் ஞானத்தில் திறமைசாலி ஆகினார். அவர் தனது மனதினாலும் ஷரீரத்தினாலும் சேவை செய்கின்றார். அதில் பணமென்ற கேள்விக்கு இடமில்லை. நீங்கள் அதிகபட்சம் 1 ரூபாயை கொடுத்தால் ஒரு செல்வந்தர் பெறுவதைப் போன்று பெறுவீர்கள். அனைத்திற்கும் முதலில் நீங்கள் உங்கள் இல்லறத்தை பராமரிக்க வேண்டும். குழந்தைகளாகி நீங்கள் சந்தோஷமற்று இருக்கக்கூடாது. அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவிடமிருந்து அன்பும் நினைவுகளும் நமஸ்தேயும். காலை வந்தனங்கள். தாய்மார்களுக்கு வந்தனங்கள். அதிபதிகளுக்கு வந்தனங்கள். நீங்கள் வெற்றியாளர் ஆகுவீர்களாக. பாப் தாதாவிற்கு அன்பும் நினைவும் நமஸ்தேயும். தாரணைக்குரிய சாரம் 1. நீங்கள் பின்னர் மனம் வருந்தவோ கவலைப்படவோ நேரிடும் வகையில் எந்த செயல்களையும் செய்யாதீர்கள். ஒரு பொழுதும் பொய் கூறாதீர்கள். உண்மையான தந்தையுடன் நேர்மையாக இருங்கள். 2. பாரதத்தை சொர்க்கமாக மாற்றுவதற்கு உங்களிடம் உள்ள ஒவ்வொரு சதத்தையும் தகுதி வாய்ந்த வழியில் உபயோகியுங்கள்.
உங்களை அர்ப்பணித்து பிரம்மா பாபாவை போன்று ஒரு நம்பிக்கை பொறுப்பாளர் ஆகுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் சகல ஆத்மாக்களுடனும் தொடர்புகளையும் உறவுமுறைகளையும் பேணும் போதும் உங்களின் இதயம் சதா சந்தோஷமாக இருப்பதுடன் சகல கேள்விகளில் இருந்தும் அப்பாற்பட்டு இருப்பீர்களாக. சகல ஆத்மாக்களுடனும் தொடர்புகளையும் உறவுமுறைகளையும் பேணும் போதும் உங்களின் இதயத்தில் ஒரு பொழுதும் எந்த விதமான கேள்விகளும் எழ அனுமதிக்காதீர்கள். ஏன் இவர் இந்த முறையில் இதை செய்கின்றார், அல்லது ஏன் இவர் இதை சொல்கின்றார், அல்லது இது எப்படி இருக்கக்கூடாது, அப்படித்தான் இருக்க வேண்டும். இந்த வகையான கேள்விகள் அனைத்தையும் நீக்கியவர்களின் இதயங்கள் சதா சந்தோஷமாக இருக்கும். எவ்வாறாயினும் கேள்விகளின் வரிசையை உருவாக்குபவர்கள் அந்த படைப்பை உருவாக்கும் போது அவர்கள் அதை பராமரிக்கவும் வேண்டும். அவர்கள் அதற்கு நேரத்தையும் சக்தியையும் வழங்க வேண்டி உள்ளது. ஆகவே இப்பொழுது வீணான படைப்பிற்கு குடும்ப கட்டுப்பாட்டை கடைபிடியுங்கள். ஸ்லோகம். புள்ளியான தந்தையை உங்களின் கண்களில் அமிழ்த்துங்கள். அப்பொழுது வேறு எவரும் அவற்றில் அமிழ்ந்திருக்க முடியாது. ஓம் சாந்தி.